தீபாவளி முடிஞ்சாலும் தீபாவளிக்காக நம்ம போட்ட ப்ரௌனி ஆஃபர் இன்னும் டிஸ்பேச் இன்னும் முடியலைங்க. ஏன்னா தீபாவளிக்கு 4 days முன்னாடியே கொரியர்லாம் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சுங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாகவே ரீச் ஆனிச்சுங்க. அதனால நான் 15th அந்த ஆஃபரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த ஆஃபர் நீங்கள் அனுப்புறீங்களான்னே கேட்டாங்க. இல்லைங்க, நான் கொரியர் லேட் ஆகுது, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்துமே நிறைய பேர் இல்லை சிஸ்டர், நீங்கள் ப்ரீ புக்கிங் எடுத்துக்கோங்க, சேம் ஆஃபர்லேயே எங்களுக்கு தீபாவளி முடிஞ்சு கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி எடுத்த ஆர்டர்ஸ் தாங்க இப்போ வரைக்கும் டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்கிட்ட ப்ரௌனி வாங்குற எல்லா கஸ்டமர்ஸுமே எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வெளியூருக்குலாம் சென்ட் பண்ணது கிடையாது, கோயம்புத்தூரில் மட்டும்தாங்க சேல் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரௌனி. இதில் நிறைய பேர் நல்லாவே ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இருந்தாலும் கூட என்னை நம்பி எனக்கு அத்தனை பேர் எனக்கு ப்ரீ புக்கிங் கொடுத்துருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு கொரியர் போட்டாச்சுங்க. கொரியர் இனிமேல் டிலே ஆகாமல் 1 or 2 daysலேயே உங்கள் கைக்கு கிடச்சிருங்க. இன்னையோட தீபாவளி ஆஃபர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு வரைக்குமே தீபாவளி ஆஃபர் இருக்கான்னு கேட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு இல்லைங்க, இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ஆஃபர் வந்து கொடுக்கலாங்க. நிறைய பேர் என்கிட்ட எக்லெஸ் இருக்கா சிஸ்டர், எக்லெஸ் ப்ரௌனி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போதைக்கு நான் யாருக்கும் எக்லெஸ் ப்ரௌனியும் சென்ட் பண்ணுறது இல்லைங்க. ஃபியூச்சரில் சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் ராகி ப்ரௌனியோட நார்மல் ப்ரைஸ் என்ன சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. நார்மலாக 1/4 கிலோ 300 rupeesங்க வித் நட்ஸோட, ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தாங்க வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ப்ரௌனி ஸ்லாப் கேட்டிருக்கீங்க. ஆனால் இப்போதைக்கு நான் ப்ரௌனி ஸ்லாப்லாம் வெளியூருக்கு சென்ட் பண்ணுறது இல்லைங்க, லோக்கலில் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபியூச்சரில் அதுவும் பார்க்கலாங்க, நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்மள்ட்ட ப்ரௌனிஸ் மட்டும் இல்லாமல் க்ரீம் கேக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. தீம் பேஸ்டு கேக் பண்ணிகிட்ருக்கோம், பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய மெயின் கேக்கே க்ரீம் கேக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எனக்கு க்ரீம் கேக் பண்ணதாங்க ரொம்ப பிடிக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறதுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரௌனிஸ் தவிர மற்ற கேக்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூரில் லோக்கலில் மட்டும்தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு பர்த்டே கேக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.